சிவா, ஆ என்ன பாரு, அங்க என்ன பாத்துட்டு இருக்க? இது உனக்கு நல்லா இருக்குல்ல? ம் எனக்கு ஓகே தான். எங்க இந்த கோட் என்ன கலர்னு சொல்லு பாப்போம். அது அது வந்து கோட்டோட கலரு ரெட் கலர். இதோ இது ரெட் கலரா? இல்ல அது ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க வேண்டியது. கவனம் இங்க இருந்தா தானே. ஏன் கூட ட்ரெஸ் எடுக்க வந்துட்டு அங்க யாரடா பாத்துட்டு இருக்க? ஐயோ ரேஷ்மா, அப்படி நான் யாரையும் பார்க்கல. அப்போ வேற எங்க பாத்துட்டு இருக்க? நான் எங்கேயும் பார்க்கல ரேஷ்மா, இங்கதான் உன்னதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்பிட்டேன். மவனே, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. என்ன தவிர வேற எவ்வளையாச்சும் பார்த்த தொலைச்சிருவன். தொலைச்சு சொல்லிட்டேன். அண்ணே, வேற கலெக்ஷன்ஸ் இல்லையா? அந்த ரோல் இருக்கு பாருங்கப்பா. அங்கயா? சரி வா சிவா. ஒரு பேச்சுக்கு நடிக்க சொன்னா ஓவரா நடிக்கிறாளே. இவ பண்ற சேட்டையில அயலிக்கு என் மேல இருக்க லவ் மொத்தமா போயிரும் போலயே. அயலி, என்கிட்ட நீ ஏதோ பேசணும்னு சொன்ன, என்ன விஷயம்? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானா? நான் ஒண்ணு நினைச்சா இவ வேற ஒண்ணு கேக்குறாளே. ஒருவேளை இன்டைரக்டா சொல்ல போறாளோ? இல்ல, ஏன் அப்படி கேக்குற? இல்ல, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ரேஷ்மா உங்க பக்கத்துல வரும்போதெல்லாம் நீங்க ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்க. அது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. அவ்வளவு ஓப்பனாவா தெரியுது? அவ நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே. அவ கூட நிக்கும் போது ஏன் இப்படி நெளிறீங்க? அதான் எனக்கு டவுட் வந்துச்சு. சோ அதான் உங்களுக்கு ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்க உண்மையாவே ஓகேவான்னு கேட்டேன். இவ்வளவுதானா? இதை கேட்கதான் கூப்பிட்டியா? வேற எதுவும் இல்லையா? நான் வேற என்ன கேட்க போறேன், இத கேட்கதான் கூப்பிட்டேன். அதானே, நான் கூட என்னென்னவோ நினைச்சிட்டேன். இவ்வளவு லவ் சொல்றதாவது. சிவா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, அது அது நான் ரெண்டு பேரும் இங்க தனியா நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? சிவா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம் தான் நான் கூட்டிட்டு வந்தேன். நான் ஒருத்த இங்க இருக்கிறப்போ நீங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்க? ஓகேவா? நாங்க பேசினது இருக்கட்டும் ரேஷ்மா. நீ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கே, சிவாவுக்கு அதெல்லாம் இஷ்டமானு கேட்டியா? இவனுக்கு என்ன பிடிக்கும். என்ன விட்டாலாம் இவனுக்கு வேற எந்த பொண்ணும் கிடைக்க மாட்டா. எதை வச்சு அப்படி சொல்றேன்? ஏன், உனக்கு சிவாவை பத்தி முழுசா தெரியுமா என்ன? எனக்கு சிவாவை பத்தி முழுசா தெரியாது. ஆனா இவனுக்கு நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தெரியும். நம்ம ஆளு ஒரு பொண்ண சின்சியரா லவ் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸும் பண்ணிருக்காரு. ஆனா அந்த கல்யாணக்காரி இவரை பிடிக்கலன்னு சொல்லி விபதி அடிச்சுட்டு போயிட்டா. நீயே சொல்லாயிலே, அவ இவன் கூட அவ்வளவு க்ளோஸா பழகிருக்கா. ஆனா கடைசியில லவ் பண்ணலன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஐலி, கிளம்பலாமா? ஏன், அதுக்குள்ள ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? இன்னும் ரேஷ்மா எதுவும் செலக்ட் பண்ணவே இல்லையே. அது அப்பா இப்பதான் கால் பண்ணாரு அயலி. அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர சொன்னாரு. அதான் கிளம்பலான்னு சொன்ன. எனக்கு நான் அப்புறமா கூட வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். அதான் சிவாக்கு எடுத்தாச்சுல, அத நானே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே, நான் போலாமா? சரி ரேஷ்மா, உனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூப்பிடு, நான் கண்டிப்பா செய்யறேன்.
ம் போயிட்டு வரோம். கண்டிப்பா அயலி. ம். பாய். ரேஷ்மா பாய். bye, ஃபோன் சிவா. பண்ணு. ம் ரேஷ்மா பாய். நான் கால் பண்றேன். விஜயகுமார் சார் கேட்டதா சொல்லு. நீ பாத்து சாரி போய் வா. மாமனார் கேட்டதா சொல்லு. பாய். பாய். ஐலி போலாம் வா. உனா அம்மாவோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுதான் எனக்கும் தெரியுமே. நானும் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்படி இருந்தும் ஏன் அவ இப்படி சமாளிச்சுட்டு இருக்கா? ஐயோ, இவளை நம்பி நாளைக்கு ரேஷ்மா கூட என்கேஜ்மெண்ட் வேற நடக்க போகுதே. ஒருவேளை நமக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடியற வரைக்கும் அயலி எதுவுமே சொல்லலன்னா அப்ப என்ன செய்வ? ஆஹா, ரேஷ்மா வேற அப்பவே டவுட்டோட கேட்டாலே. நான் தான் ரொம்ப கான்பிடண்டா இருந்தேன். ஐயோ பாவம், என் கூட சேர்ந்து ரேஷ்மாவும் மாட்டிக்கிட்டா. இப்ப என்ன பண்றது? அயலி நம்பி இந்த ரிஸ்கை எடுக்கலாமா வேண்டாமா? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ அயலி, என்னை இப்படி புலம்ப விட்டுட்டியே.